அலுவலகம், வீடு. இதுல எந்த இடத்துல வேலை பார்த்தாலும், நம்ம பார்க்குற வேலைய பாராட்டுறதுக்கு ஆள் இல்லைனாலும், நம்ம பார்த்த வேலைய குறை சொல்றதுக்கு கண்டிப்பா 4 பேர் இருக்கதான் செய்வாங்க. இந்த வேலைய நீ ஏன் இப்படி செஞ்ச? இதுக்கு பதிலா நீ அப்படி பண்ணியிருந்தா உனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குமே அப்படின்னு 1000 விமர்சனங்களை நமக்கு முன்னாடி வைப்பாங்க. அந்த விமர்சனங்களை எல்லாம் கேட்டு கடுப்பா இருக்கீங்களா? உங்களை ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஒரு கதை சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்தும். கதை சொல்ல போறேன்னா பத்து. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான நேர்மறை எண்ணங்கள் கொண்ட கதைகளோட வரிசையில இந்த கதை பாசிட்டிவ் திங்கிங் கதை நம்பர் 13. ஒரு ஊர்ல பிரபுங்கிற இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஓவியம் வரைகிறது ரொம்பவே பிடிக்கும். உலகத்திலேயே மிக சிறந்த ஓவியனா மாறணுங்கிறது தான் அவனோட ஆசை. அதுக்காக அவன் ஒரு மிகப்பெரிய ஓவியம் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்லூரியில சேர்ந்து ஆர்வமா ஓவியத்தை கத்துக்கிறான். படிப்புல முதல் மதிப்பெண்களோட தேர்ச்சி பெற்ற அவன் சந்தோஷமா அவனோட சொந்த ஊருக்கு திரும்புறான். ஒரு நாள் காலையில அவன் கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் சேர்த்து அதை ஒரு ஓவியமா வரைஞ்சு மக்கள் அதிகமா நடமாடக்கூடிய இடத்துல போய் வைக்கிறான். அது பக்கத்திலேயே ஒரு கரும்பலகையில, நான் வரைஞ்ச இந்த ஓவியத்துல ஏதாவது நீங்க குறைகள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதோ அந்த சிவப்பு கலர் மார்க்கரை நான் பக்கத்துல வச்சிருக்கேன், அதை வச்சு அந்த ஓவியத்துல மார்க் பண்ணுங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போன அவனுக்கு மனசுக்குள்ள பல எண்ணங்கள் தோணுது. கண்டிப்பா மக்கள் நான் வரைஞ்சதை பாராட்டுவாங்க, எந்த மிஸ்டேக்கும் இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கான். மாலை வேலை ஆகுது. மக்கள் எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா அவன் ஓவியம் வரைஞ்சு வச்ச இடத்த போய் பார்க்கறான். அவனுக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா அவன் நினைச்சான், நம்மளை எல்லாரும் பாராட்டுவாங்க, நம்ம நல்லா வரைஞ்சிருக்கோம், நம்மளோட திறமையெல்லாம் காமிச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனா அங்க இருந்ததோ அவனோட ஓவியமே தெரியாத அளவுக்கு சிவப்பு கலர் மார்க்கரால மார்க் பண்ணப்பட்டிருந்தது. அதாவது அவனோட ஓவியத்துல பல குறைகள் இருக்கிறதா மக்கள் அதை குறிச்சு வச்சுட்டு போயிருந்தாங்க. அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நம்ம எவ்வளவு கடின உழைப்பு போட்டு இந்த படத்தை வரைஞ்சு வச்சிருக்கோம், அதை மக்கள் இவ்வளவு சுலபமா குறை இருக்கிறதா சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறான். உடனே பஸ் ஏறான். வேகமா படித்த கல்லூரிக்கு ஓடி போறான். அவனுக்கு கத்துக் கொடுத்த ஆசிரியரை பார்த்து கேட்கிறான், இந்த ஓவியத்துல ஏன் மக்கள் இவ்வளவு குறைகள் இருக்கிறதா சுட்டி காட்டியிருக்காங்க? அப்போ நான் படிச்ச படிப்பு, நான் வாங்கின மார்க்கு, நான் உழைச்ச உழைப்பு எல்லாம் வேஸ்டா அப்படின்னு ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறான். ஆசிரியருக்கு பிரபுவோட நிலைமை நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அவர் பிரபு கிட்ட இதுக்கான ஒரு தீர்வு சொல்றாரு. அது என்னன்னா, இதே மாதிரி அச்சு பெறலாம இன்னொரு ஓவியத்தை வரைஞ்சு அதை நீ எங்க வச்சையோ அதே இடத்துல நாளைக்கு திரும்ப வை. ஆனா கரும்பலகையில நான் சொன்ன மாதிரி எழுது. இந்த ஓவியத்துல ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா பக்கத்துல நான் ஒரு ஒயிட் போர்டு வச்சிருக்கேன், அதோட கலரிங் பெயிண்டும் இருக்கு. இந்த போர்டில் நான் பண்ண குறைகளை திருத்தி நீங்க வரைஞ்சு வைங்க அப்படின்னு எழுதி வை அப்படின்னு சொல்றாரு. பிரபுவுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் தன்னோட ஆசிரியர் சொல்றத அப்படியே கேட்குறான். மறுநாள் காலையில அதே மாதிரி அச்சு பெறலாம இன்னும் ஒரு நல்ல ஓவியத்தை வரைஞ்சு அதுக்கு பக்கத்துல தன்னோட ஆசிரியர் சொன்ன மாதிரியே இந்த ஓவியத்துல ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதை திருத்தி வரைஞ்சு வைங்க அப்படின்னு பக்கத்துல ஒரு போர்டையும் வைக்கிறான். வச்சுட்டு வழக்கம் போல வீட்டுக்கு போயிடான். மாலை மக்கள் என்ன மாதிரியான குறைகளை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு வருத்தத்தோட வந்து பார்க்கறான். அவனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. அவனோட ஓவியத்துல நிறைய குறைகள் இருக்குதுன்னு சுட்டி காட்ட மக்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த குறைகளை சரி பண்ணி சரியா வரைய சொன்ன இடத்துல ஒருத்தர் கூட வரையல. அந்த போர்ட் ரொம்ப காலியா சுத்தமா வெள்ளையா இருந்தது. உடனே அவன் கல்லூரி ஆசிரியரை போய் பார்க்க போனான். நடந்த விவரங்களை சொன்னான். அதை கேட்ட ஆசிரியர் சொல்றாரு, குற்றம் சொல்வதற்கு 1000 பேர் வருவார்கள், குற்றம் சொல்வதற்கு 1000 பேர் வருவார்கள், ஆனால் அதை சரி செய்ய ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. உண்மையை சொல்ல போனா அவங்களுக்கு அதை எப்படி சரி பண்றதுன்னு கூட தெரியாது. உன்னோட வேலைய
உன்னை விட சிறப்பா யாராலையும் செய்ய முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. அந்த நம்பிக்கையோட உன் வேலைய செய். அதனால மற்றவர்கள் சொல்றத, குறைகளை பெருசா எடுத்துக்கிடாத அப்படின்னு சொன்னாரு. பிரபுவுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. இது பிரபுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் ஒரு தெளிவை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தெளிவான சிந்தனை உள்ள நபர்கள் மற்றவர்களை குறை சொல்லவே மாட்டாங்க. அரைகுறையாக தெரிந்தவர்கள், பொறாமை எண்ணம் கொண்டவர்கள், தனக்கு பாராட்டு கிடைக்காதவர்கள், இவர்களே பெரும்பாலும் அடுத்தவர்களின் குறைகளை கண்டுபிடிக்கிறார்கள். இப்படி குறை சொல்பவர்களை நம்மால் மாற்ற முடியாது. அதனால் அவர்களிடம் வாதாடி நேரத்தை வீணாக்காமல் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். அதற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை விலக்கி விடுவது அதைவிட புத்திசாலித்தனம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.